அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மலைச்சாரல். நான் உங்கள் அகிலா. இன்னைக்கு இந்த வீடியோவில் எனக்கு கிளாஸ்லாம் ஸ்டார்ட் ஆக போகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி நான் என்னென்னலாம் பண்ணுவேன்றதை பார்க்கலாம். நான் வந்துட்டு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் பிஜி தமிழ் பண்ணிகிட்ருக்கேன், எம்ஏ தமிழ் பண்ணிகிட்ருக்கேன். இது என்னோடய ஃபைனல் இயர். அதனால் நான் அதுக்கு என்னென்னலாம் ரெடி பண்ணுவேன் அப்படின்றத தான் இந்த விலாகில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டே வந்துட்டு நான் போயிட்டு அந்த வாரத்துக்கு தேவையான காய்கறி, மல்லிகை ஜாமான் அதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா சமைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால் நான் அதுதான் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்தேன். காலையிலேயே வந்துட்டு நான் ஒரு நல்ல இளநீ குடித்தேன். எனக்கு வந்துட்டு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் அந்த இளநீ வாங்கி குடிச்சிடுவேன். அது குடித்தா என்னமோ நல்லா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். எனக்கு எப்போவுமே இந்த தண்ணியை விட அதில் இளநீ இருக்கும் இல்லையா, அதுதான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்துட்டு 2 நாள் முன்னாடியே திருச்சியிலேருந்து இங்கே பாண்டிச்சேரி வந்துட்டோம். ஃபஸ்ட் நாள் வந்துட்டு வீடெலாம் க்ளீன் பண்ணுறது அதெல்லாம் எடுத்து வைக்கிறதெல்லாம் ஓரளவுக்கு முடிச்சாச்சு. அதனால் இன்றைக்கி வந்துட்டு நம்ம மற்றபடி இருக்கிற விஷயங்கள் தான் பார்க்கணும். நாங்கள் ட்ராவல் பண்ணனால வெளியிலேயே சாப்பிட்டனால ஃபஸ்ட்டு வந்துட்டு சாப்பாடு செஞ்சு சாம்பார் வச்சு அப்படி தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா என்னோடய பேகை ஊற வைக்கலாம். இது வாங்கி கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிடுச்சு. அதனால் இன்னும் நான் துவைக்கவே இல்லை. சரி அதை துவைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையே ஊற வச்சிட்டேன். நான் பேக் அவ்வளோ யூஸ் பண்ணுறது இல்லை. 2-3 பேக் இருக்கனால மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவேன். சில டைம் எப்போது பேக்கே இல்லாமல் கூட நோட் மட்டும் எடுத்துகிட்டு போவேன். அதனால் அதுதான் ஃபஸ்ட்டு ஊற வச்சேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபேஸ் பேக் போடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ஃபேஸ் பேக் போட்டு ரொம்ப நாள் ஆச்சா, அதனால் அது போடலான்ட்டு இந்த ஃப்ரெஞ்ச் க்ளேன்னு சொல்லுவாங்கள்ல, க்ரீன் க்ளேன்னு சொல்லுவோம், அது தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதை தான் நான் போட்டுக்கிட்டேன். இது நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முல்தானி மத்தி மாதிரியே இருக்கும், ஆனால் இன்னும் சாஃப்டாக இருக்கும். அந்த பவுடர் ரொம்ப நைஸாக இருக்க மாதிரி இருக்கும். அதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் கண்டிப்பாக இது யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது ஆயிலி ஸ்கின்னுக்கு. ஏன்னா இந்த டைம் நான் லீவில் ஸ்கின்னை அவ்வளோ கேர் பண்ணிக்கவே இல்லை. எப்போவாது ஃபேஸ் பேக் போடுறது தானே ஒழியா மற்றபடி நான் ரெகுலராக எதுவுமே போடல. அதனால் சரி இது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு அதையும் வாஷ் பண்ணிவிட்டேன். பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது. அதே மாதிரி ஹேருக்கும் நல்லா ஆயில் வச்சுட்டேன். தலை குளிச்சிக்கலாம் ஈவினிங் போல் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்து நான் பண்ண வேலை போயிட்டு இந்த செமஸ்டருக்குள்ளே புக்கு இல்லை, ஆக்சுவலாக நோட் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பார்த்துட்டு இருந்தேன் கடைக்கு போயிட்டு. நான் காலையில் ஊற வச்சேன் அந்த பேகை துவைச்சி முடிக்கிறதுக்கு நைட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட அப்புறமா செய்யலான்ட்டே நைட் ஆகிடுச்சு. சரி செஞ்சே ஆகணும் அப்படின்றனால ஒரு ஈவினிங் போல் அதை துவைச்சி முடிச்சு எடுத்துகிட்டு காயவும் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வேணுங்கிற நோட் புக்கு, பென்சில், அந்த மாதிரி பேனா, அந்த மாதிரி ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும்ல, அதுவும் வாங்கிட்டு வந்துட்டேன். இதில் என்னென்ன வாங்கினேன்றதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நம்ம இப்போ பேக் நான் இப்போ தான் துவைச்சு போட்டேன். அது கண்டிப்பாக காலையில் காயாது. நான் இன்னொரு ஹேக் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு வெட் வைப்ஸ் இருந்தால் போதும், உங்களோட பழைய பேக் இருந்தால் போதும். நம்ம லாஸ்ட் மினிட்ல துவைக்க முடியாது அப்படின்ற சுச்சுவேஷனில் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம். இதுக்கு நான் வெட் வைப்ஸ் எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே நான் பேக் ஃபுல்லாக துடைச்சிக்க போகிறேன். நான் லாஸ்ட் மினிட்ல ஏதாவது துவைக்க மறந்துட்டோம், இல்லை எங்கேயாவது ட்ரிப்பு போகணும் அந்த மாதிரி டைம்லனா இப்படி பண்ணுவேன். இப்போ இந்த பேக்கில் எல்லா இடத்துலையும் எடுத்துட்டு நீங்கள் இந்த வெட் வைப்ஸ் வச்சு தொடச்சிக்கணும். இது தொடச்சிட்டு கொஞ்சம் நேரம் காய விட்டிங்கனாலே போதும், பேக் உங்களுக்கு நல்லா புதுசு மாதிரி ஆகிடும். துவைக்க முடியாத டைமில் இல்லைன்னா கொஞ்சம் தான் அழுக்கு இருக்குது, அதுக்கு நம்ம நினைக்க முடியாது அப்படின்ற டைமில் நீங்கள் இந்த ஹேக்கப் ஃபாலோ பண்ணலாம். இதுக்கு நீங்கள் வெளியில் மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளேயும் இதை வச்சு துடைக்கணும். நீங்கள் குயிக்காக க்ளீன் பண்ணணும், இல்லை டைம் இல்லை அந்த மாதிரி நினச்சிங்கன்னா இந்த டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் இப்போ வாரத்தில் ஒரு நாள் க்ளீன் பண்ணுறீங்க, இல்லை நான் டெய்லியுமே என் பேக்கை க்ளீன் பண்ணி வச்சுப்பேன் அப்படின்னு டெய்லியும் க்ளீன் பண்ணுற பர்சனாக இருந்தீங்கன்னா இந்த ஹேக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி பேக் எப்போவுமே நல்ல ஸ்மெல்லோடு இருக்கணும்னா நீங்கள் அப்பப்போ இந்த மாதிரி பெர்ஃப்யூம் இருக்கும் இல்லையா, அது நீங்கள் உள்ளே ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நம்ம உள்ளே வைக்கிற புக்ஸ் கூட நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். இது மாதிரி பண்ணும்போது இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஹால் டைம். நான் இப்போ என்னென்னலாம் வாங்கினேன்றதை உங்ககிட்ட காட்டுறேன். அதாவது நான் காலேஜ் அதாவது கிளாஸ் திரும்ப ஸ்டார்ட் ஆக போது இந்த இயர்க்காக நான் என்னெல்லாம் வாங்கினேன்றதை இப்போ பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் வாட்டர் பாட்டில் தான் வாங்கினேன். இது மில்டனோடது. ஒரு நல்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வாட்டர் பாட்டில் வாங்கணும்னு நினச்சேன். நான் இந்த 100-200 ரூபாய்க்கு கூட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கிடைக்குது. ஆனால் அது வாங்கினா ஒரு கொஞ்ச நாள்லேயே ஏதாவது உடையுது, இல்லைன்னா தண்ணி லீக் ஆகுது. அதனால சரி கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக வாங்கிக்கலான்ட்டு இது ஒன்று வாங்கினேன்.
நான் முடிஞ்ச அளவுக்கு ரேட் வந்துட்டு ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன். காலேஜுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல பவுச் வாங்கினேன். பவுச் வந்துட்டு எடுத்துகிட்டு போகிற பழக்கமே கிடையாது. பேசிக்காக வந்துட்டு பேக்கே நான் அவ்வளோ எடுத்துகிட்டு போக மாட்டேன். இந்த டைம் வந்து பேக் எல்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான பென்னு, பென்சிலு, எரேசரு, இந்த எசென்ஷியல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இது வந்துட்டு கிளியராக இருக்குது இந்த பவுச்சு, அதனால கொஞ்சம் பார்க்கறதுக்கும் நல்லா இருந்தது, சிம்பிளாக இருந்ததா, அதனால இது ஒன்று வாங்கினேன். அடுத்தது நோட் புக்கு. நான் வந்துட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு நோட் போடுற பர்சன் கிடையாது. ஒரே நோட்லேயே எல்லாமே வச்சுக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். இப்போ நான் ஒரு ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு ஒரே நோட்டு தான், ஆனால் இந்த மாதிரி பார்ட்டிஷன் மாதிரி இருக்காது. நான் வந்து செகண்ட் செமஸ்டருக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 6 சப்ஜெக்ட் நோட், எனக்கு 6 சப்ஜெக்ட் தான், அதனால 6 சப்ஜெக்ட் நோட் வாங்கிட்டா எனக்கு கரெக்டாக இருக்கும். ஒரே நோட்டு இருக்கும், அதே சமயத்தில் நம்ம பார்ட்டிஷனாக இருக்கனால பிரித்து எழுதிக்கலாம். திரும்ப நம்ம எக்ஸாமுக்கு பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும். இதுவும் நல்ல குவாலிட்டியான நோட் புக் தான். இதோட ரேட்டும் நான் வந்துட்டு கீழே மென்ஷன் பண்ணுறேன். இது வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி 6 சப்ஜெக்ட் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரே நோட்லேயே நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம், மிஸ்ஸும் ஆகாது உங்களுக்கு. இப்போ 2-3னா என்னால் வந்துட்டு கரெக்டாக அடுக்கி வைக்க மாட்டேன், எங்கேயாவது தொலைஞ்சு போயிடும். அந்த பிரச்சனை வந்து இதில் இல்லை. இந்த டைம் வந்து தேடி பார்த்து ஒன்றே தான் இருந்தது. போன டைம்னா அன்ரூல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து ரூல்டாகவே இருக்குது. சரி பரவாயில்ல, நம்ம எழுதி பழகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் வாங்கியிருக்கேன். என்ன அன்ரோல்டுனா வந்துட்டு கொஞ்சம் அந்த ஏதாவது வரைகிறதுக்கு, கோடு போடுறதுக்கு அந்த மாதிரி ஈஸியாக இருக்கும். நம்ம இஷ்டத்துக்கு லைன் வந்து பெருசாகவும் எழுதலாம், சின்னதாக எழுதலாம். இதுனா கரெக்டாக அந்த சைஸுக்கு தான் எழுத முடியும். இப்போ வந்துட்டு நான் வந்து ட்ரெஸ் காட்ட போகிறேன். இந்த டைம் வந்து நான் என்னென்ன ட்ரெஸ்லாம் வாங்கியிருக்கேன்றதை உங்கள்கிட்ட காட்டுறேன். இது எல்லாமே வந்துட்டு என்னோட செலெக்ஷன் கிடையாது. இதில் ஒன்று மட்டும் தான் நான் செலக்ட் பண்ணேன், மற்றது எல்லாமே அம்மா பண்ணது தான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது எல்லாமே சாரதாஸில் வாங்கினது தான். இந்த ட்ரெஸ் எல்லாமே திருச்சி சாரதாஸில். இது வந்துட்டு இந்த ஒரு டாப்பு ஸ்டோன் ஒர்க்லாம் வச்சு அங்கே வந்து ரொம்ப ஜிகுன்னு இருந்ததா, அதனால இது ஒன்று வாங்கினோம். இதோட ரேட் வந்து 650 ஃபுல்லாக. இது வந்து ஏ லைன் குர்த்தி மாதிரி இருக்கும், சைடு வந்து ஓப்பன் கிடையாது. இந்த மாதிரி ஒரு கோட் மாதிரி மாடலில் இதே மாடலில் இன்னொரு கலர். இது வந்துட்டு ஒரு க்ரீன் கலரில் இது வந்துட்டு நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் பார்த்தோம், எனக்கு எதுவுமே செட் ஆகல. சரி போகலான்னு கிளம்பிட்டோம். அந்த டைமில் வந்து இது பார்த்தோன்னே சரி நல்லா இருக்குன்னு வாங்கினோம். அடுத்தது வந்துட்டு இது ஒரு கிரே கலர்லாம் கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருக்குல்ல, எனக்கு என்னமோ எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அப்படி தோணுது. இந்த கிரே கலரில் ஒன்று வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன். இதுவும் கொஞ்சம் சிக்கன் கறி மாதிரியான ஒரு டிசைன், அதனால நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கினேன். இது வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக அம்பர்லா மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி. அடுத்தது லாஸ்ட்டாக இது வந்துட்டு இந்த க்ரீன் கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேரட் க்ரீன் இருக்கு இல்லையா, கிளிப்பச்சை சொல்ல முடியாது, அந்த இலை பச்சை சொல்லுவாங்க இல்லையா, அந்த கலர் ரொம்ப பிடிக்குமா. சரி இதில் ஒன்று வாங்கலான்னு சொல்லிட்டு இதுவும் வந்துட்டு அனார்கலி டைப் தான் எல்லாமே, 3மே. நான் எல்லாத்தோட ரேட்டு வந்து கீழே மென்ஷன் பண்ணுறேன். அவ்வளோதான். காலேஜ்க்காக வாங்கினது இது மட்டும் தான். ஒரே ஒரு மேக்னெட் வாட்ச் மட்டும் ஒன்று வாங்கினேன். எனக்கு மேக்னெட் வாட்ச்னா ரொம்ப பிடிக்கும். சரி அது ஒன்று வாங்கலான்னு சொல்லிட்டு எப்போவுமே சிந்தாமணியில் தான் வாங்குவேன். திருச்சி சிந்தாமணி இருக்குல்ல, அதில் தான் வாங்குவேன். இந்த டைமும் போய் பார்த்து அது ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அதை நான் திருச்சியிலே வச்சுட்டு வந்துட்டேன், இங்கே எடுத்துகிட்டு வரல. நெக்ஸ்ட் டைம் போகும்போது தான் அதை எடுத்துகிட்டு வரணும். அவ்வளோதான். இது நான் வந்து காலேஜ் இந்த செமஸ்டருக்காக வாங்கினது இவ்வளோதான். இனிமேல் நம்ம இதை பேக் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். எனக்கு வந்துட்டு இந்த 6 சப்ஜெக்ட் நோட் வந்து ரொம்பவே பிடிக்கும். கன்வீனியண்ட்டாக இருக்குமா, நம்ம ஒரு நோட் எடுத்துகிட்டு போனால் போதும் இல்லையா, அதனால் அதில் வந்துட்டு நான் ஃபஸ்ட் என்னோடய நேம் இதெல்லாம் எழுதிட்டு இருந்தேன். நமக்கு வந்துட்டு காலேஜ் ஸ்டார்ட் பண்ண போகுது, கிளாஸ்லாம் ஸ்டார்ட் ஆக போகுதுனால அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வாங்குறது, எழுதுறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலனா நம்ம வாங்கி அட்டை போட்டு லேபிள் ஒட்டி அது மாதிரிலாம் பண்ணிருப்போம். இப்போ வந்துட்டு இது மட்டும் பண்ணுவேன் நான். அதே மாதிரி பேக்கையும் ரெடி பண்ணுவேன். இது வந்துட்டு மொதல் நாள் எப்போவுமே ஒவ்வொரு வருஷம் ஸ்டார்ட் பண்ணும்போதும் மொதல் நாள் மட்டும் கரெக்டாக அது வந்து என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்து நீட்டாக உள்ளே வைக்கிறது, பேக்குள்ளே வச்சு எடுத்து ரெடி பண்ணுறதெல்லாம். அதுக்கு அடுத்தடுத்த நாட்கள்லாம் அதுக்கப்புறம் அப்படியே இதாகிடும். லேசியாக அப்பப்போ வேணுங்கிற புக்கை மட்டும் எடுத்து உள்ளே வச்சுட்டு அப்படியே போயிடுறது. அதுக்கப்புறமா நான் வந்துட்டு என்னோடய துணியெல்லாம் மடித்து வச்சேன். எனக்கு இது வந்துட்டு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். நம்ம காலையில் எந்திரிச்சு வந்தோடனேயும் நமக்கு என்ன அன்னைக்கு போட்டுக்கிறதுன்றதை செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் இல்லையா. அதுலேயும் நான் வந்து ரொம்ப நீட்டாக அப்படியே துணிலாம் அடுக்கி வச்சுக்கிற பர்சன் கிடையாது. ஒரு 4 நாள் 5 நாள் இப்படி இருக்கும். ஒரு 5 நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப கலைஞ்சு போன மாதிரி ஆகிடும்.
அதனால் களைஞ்சு போன மாதிரி இருந்தால் எங்கே பேண்ட் இருக்குது எங்கே டாப் இருக்குது அப்படின்றதே தெரியாது. அதனால் ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு புக்கெல்லாம் எடுத்து வைக்கிறேனோ இல்லையோ இதை வந்து நீட்டாக அடுக்கி வச்சிருவேன். அதுதான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நைட் போல் நான் போயிட்டு ஹேரும் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா நான் வந்துட்டு மாய்ஸ்சரைசர் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு நான் இங்கேயே விட்டுட்டு போனனால 2 மாசமா நான் அவ்வளோ மாய்ஸ்சரைசரே யூஸ் பண்ணவே இல்லை. ஸ்கின்னும் அதனால ரொம்பவே டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால் இங்கே வந்தோடனே இதுதான் ஃபஸ்ட் யூஸ் பண்ணுறேன். இது யூஸ் பண்ணால் எனக்கு ரொம்பவே பிடிக்குது. இது ஆக்சுவலி என்னென்னா அந்த பான்ஸோட சூப்பர் லைட் ஜெல் இருக்கு இல்லையா, அதுதான். அது கிட்டத்தட்ட நான் 1.5 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வரைக்குமே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறமா நான் லிப் பாமும் போட்டுக்கிறேன். ஏன்னா இதுதான் வந்துட்டு 2 மாசமா லிப் பாம் அவ்வளோவா போடாததுனால எனக்கு வந்து லிப்ஸ் வந்து அடிக்கடி ரொம்ப வெடிச்சு வெடிச்சு போயிடும். ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிற மாதிரி இருந்தா. அதனால நான் அதை வந்துட்டு மெயினாக போட்டுக்கிறேன். இது வந்துட்டு என்னோட ஃபைனல் இயர். இனிமே வந்து நான் ஒரு கிளாஸ்க்கு போய் படிக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்து இருக்காது. அதனாலயே ஒரு மாதிரி இது ரொம்ப மிஸ் பண்ணுவோமோ! இத்தனை வருஷமா வந்துட்டு நம்ம ஒரு ஒரு இடத்துக்கு போறோம். கிளாஸ் மாதிரி ஒரு அமைப்பு. அங்க போய் உட்காந்து படிக்கிறோம். ஆனா இந்த வருஷத்துக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த வருஷம் வந்து இது மாதிரி இருக்காது இல்லையா? அது வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாரி தான் இருக்கு. இந்த லாஸ்ட் இயர் வந்து என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணணும். படிக்கிற விஷயத்துலயும் சரி, என்ஜாய் பண்றதுலயும் சரி, ஓரளவுக்காவது ஏதாவது பண்ணணும்னு அப்படின்னு தோணுது. நான் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம், சின்ன வயசுல இருக்கும்போதெல்லாம் காலையில தான் எப்பவுமே தலை குளிப்பேன். ஆனா, இப்போலாம் ரீசென்ட்டா வந்துட்டு எப்பவுமே எனக்கு நான் நைட்டு தலை குளிச்சுட்டு அப்படியே தூங்குறதுக்கு தான் ரொம்ப புடிச்சிருக்கு. ஏன்னா, எல்லா வேலையும் நம்ம செஞ்சு முடிச்சுட்டு கடைசியா வந்து இந்த தலை குளிச்சுட்டு, ஸ்கின் கேரு இதெல்லாம் கொஞ்சம் பண்ணிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு தூங்குனோம்னா, அது வந்துட்டு ஒரு மாரி நிறைவா இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு எது பிடிக்கும்ன்றது கீழ கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் தோசை ஊத்தி சாப்பிட்டேன். அவ்வளோதான். ஓரளவுக்கு நான் என்னென்னலாம் பிளான் பண்ணியிருந்தேனோ, பேக்லாம் எடுத்து வைக்கணும்னு நெனச்சேன், துவச்சு போடணும்னு நெனச்சேன், அதெல்லாம் செஞ்சுட்டேன். அதனால எனக்கு வந்து அந்த நாள் வந்து நல்லா தான் போச்சு. இவ்வளோ நேரம் பொறுமையா இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.